சென்னை தலைமைச் செயலகத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவின் வி.சி. சந்திரகுமார் பதவியேற்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த பதவியேற்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார் தற்பொழுது அவருடைய எம்எல்ஏவாக பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பா அறையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுல முதலமைச்சர் முன்னிலையில வி.சி. சந்திரகுமார் தற்பொழுது முதலமைச்சர் முன்னிலையில எம்எல்ஏவாக பதவியேற்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றக்கூடிய நிலையில அதற்கான சான்றிதழை சபாநாயகர் அப்பாவிடம் முறைப்படி அவர் வழங்கியிருந்தார். அதனை தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு சந்திரகுமார் அவர்களுக்கு இந்த பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான அந்த கோப்புகள் கொடுத்திருந்தார். அந்த ரகசிய கோப்பிலும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கக்கூடிய கோப்புகளையும் வி.சி. சந்திரகுமார் கையொப்பமிட்டு தற்பொழுது எம்எல்ஏவாக பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இந்த நிகழ்வில் திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசுடைய மூத்த அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சி சார்பாக திருமாவளவன், வைகோ உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களும், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்த வேல்முருகன் உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரசுடைய தொகுதியாக திமுக கூட்டணியில் இருந்த நிலையில மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஈ.வி.கே. இளங்கோவனை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. இருமுனை போட்டியாக திமுகவும் நாம் தமிழரும் பிரதான கட்சிகளாக போட்டியிட்ட இந்த சூழல்ல திமுக சார்பில் போட்டியிட்ட சந்திரகுமார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த இடைத்தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட கூடுதலாக 90,000 வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று வி.சி. சந்திரகுமார் வெற்றி பெற்றக்கூடிய நிலையில அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக கடந்த 3 நாட்கள் அந்த வெற்றி விழா நடத்தப்பட்டது. இந்த சூழலில் இன்றைய தினம் முதல்வர், துணை முதல்வர் முன்னிலையில சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய நிலையில வி.சி. சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பதவி பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வில் கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.